நாம் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக இந்த தக்காளி கார சட்னி வைத்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் சுவையான வெங்காய கார சட்னி செய்வதற்கு 2 பெரிய வெங்காயம் 4 தக்காளியை நறுக்கி எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளியை இந்தளவு நறுக்கிய பின் கடாயில் வதக்கி விடலாம். கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து விடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு நன்றாக பொரிந்து வரவும் காய்ந்த மிளகாய் 1 சேர்த்து விடலாம். நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடலாம். வெங்காயம் வதங்கும் பொழுதே சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து விடலாம். வெங்காயம் 1 நிமிடம் வதங்கவும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விடலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நன்றாக வதங்கிய பின்னர் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இஞ்சி பூண்டு இந்த அளவு வதங்கவும் நறுக்கிய தக்காளியை சேர்த்து விடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம். தக்காளி 2 நிமிடம் வதங்கவும் மசால் பொடி சேர்த்து விடலாம். தக்காளி இந்த அளவு வதங்கவும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் குழம்பு மசால் பொடி சேர்த்து விடலாம். நாம் காய்ந்த மிளகாய் பச்சை மிளகாய் சேர்த்ததால் இந்த அளவு மசாலாவே போதுமானது. மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு 5 நிமிடம் வைத்து விடலாம். தக்காளி நன்றாக மசிந்து வந்துவிடும். ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நன்றாக வதங்கி வந்துவிட்டது. நாம் மல்லி இலை சேர்த்து விடலாம். மல்லி இலை சேர்த்து ஒரு முறை நன்றாக மிக்ஸ் செய்ய வேண்டும். இதனுடன் சிறு துண்டு வெல்லம் சேர்த்து விடலாம். நாம் வெல்லம் சேர்த்து அரைப்பதால் தக்காளி சட்னி மிக சுவையாக இருக்கும். வெல்லம் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து அடுப்பிலிருந்து இறக்கி விடலாம். நன்றாக ஆறவும் மிக்சியில் அரைத்து விடலாம். மிக்சி ஜாரில் தண்ணீர் சேர்க்காமல் நன்றாக அரைத்து எடுத்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நன்றாக அரைத்த பின் தாளித்து விடலாம். கடுகு பொரியவும் காய்ந்த மிளகாய் கறிவேப்பிலை சேர்த்து விடலாம். சட்னியில் சேர்த்து விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், மிக சுவையான தக்காளி கார சட்னி அருமையாக ரெடி. நாம் இட்லி தோசைக்கு சைட் டிஷ்ஷாக இந்த தக்காளி கார சட்னி வைத்து கொடுத்தால் வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி சாப்பிடுவார்கள். ஆப்பம் அடை தோசைக்கும் இந்த கார சட்னி மிக அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மிக எளிமையாக செய்யக்கூடிய இந்த தக்காளி கார சட்னியை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.